அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் மார்ச் மாதம் 30, 31 மற்றும் ஏப்ரல் 1, 2 மொத்தமாக ஒரு 4 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பதிவு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து 28 வரையும் 29 வரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் ஒரு 4 நாள்களுக்கு உண்டான பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய முக்கியமான கண்டென்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், மியான்மரில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு இந்தியா வைத்துள்ள ஆப்ரேஷனினுடைய பெயர் என்ன? ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ரேஷனுடைய குறித்த கொஸ்டின்ஸ் வந்து என்னது, டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய தேர்வுகளில் உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆப்ரேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்றத பாருங்கள். ஆப்ரேஷன் பிரம்மா. இந்த ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, மியான்மரில் தற்பொழுது என்ன ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா, வரலாறு காணாத ஒரு நிலநடுக்கம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த நிலநடுக்கத்திற்கு உதவும் விதமாக மனிதாபிமான உதவிகளை வழங்கக்கூடிய நோக்கத்தில் இந்திய அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதனுடைய பெயர் தான் என்னது, ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதில் தேடலாக இருக்கட்டும், மீட்பு பணிகளாக இருக்கட்டும், மனிதாபிமான உதவி, பேரிடர் நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகள் போன்றதெல்லாம் செய்யப்பட இருக்கிறது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 155 டன் நிவாரணப் பொருட்கள் வந்து இந்தியாவினுடைய சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் சார்பில் ஐஎன்எஸ் சத்ரா மற்றும் ஐஎன்எஸ் சாவித்ரி ஆகிய கப்பல்கள் வந்து இந்த நிவாரண பொருள்களை வந்து கொண்டு சென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பிக்சரில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இது யார் சார் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசிய பேரிடர் மீட்பு படை இந்தியாவினுடைய சார்பில். ஸோ உங்களுடைய அந்த ஆப்ரேஷனுடைய நேம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுங்க. ஆப்ரேஷன் பிரம்மா எது குறித்த ஒரு விஷயம் அப்படின்னா, மியான்மரில் என்னது உங்களுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த நிலநடுக்கத்திற்கு உதவும் விதமாக இந்தியா வந்து செயல்பட்ட விஷயத்தை தான் சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இரண்டாவது வினா பார்க்கலாம். வாகனம் போட்ட ஆபத்தான நாடுகள் பட்டியலில் இந்தியாவினுடைய இடம் என்ன? ஓகேங்களா? ஸோ வாகனம் போட்ட ஆபத்தான நாடுகள், அதாவது வந்து வாகனம் வந்து ஓடும் பொழுது அந்த நாட்டினுடைய இந்த விபத்துகளினுடைய எண்ணிக்கை போன்ற விஷயங்களாக இருக்குது இல்லையா? ஸோ சாலை வேக வரம்புகளாக இருக்கட்டும், சாலை போக்குவரத்து, ஸோ பல்வேறு விதங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வைத்து ஓட்டுவதற்கு சரியான சாலை வசதி இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு அளவுகோல்களை வைத்து இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து இந்த பட்டியலில் 5வது இடத்துல வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? எத்தனையாவது இடம்? 5வது இடம். கிட்டத்தட்ட 53 நாடுகளுக்கான ஒரு ஆய்வு என்பது நடத்தப்பட்டுச்சு. மொத்தமாக எத்தனை நாடுகள் இந்த ஆய்வில் பங்கு பெற்றது அப்படின்னா, 53 நாடுகள் வந்து ஆய்வில் பங்கு பெற்றது. அதில் தென்னாப்பிரிக்கா வந்து முதலிடம். தென்னாப்பிரிக்கா தான் வந்துட்டு இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கா 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா? அமெரிக்கா வந்து 3வது இடத்துல இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதை வெளியிட்டது யார் சார் அப்படின்னா, ஜுடோபி அப்படின்ற ஒரு அமெரிக்க ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம் இருக்குது. அவங்க தான் வந்து இந்த சாலையினுடைய வேக வரம்புகளாக இருக்கட்டும், சாலை போக்குவரத்து, அந்த நாடுகளில் எவ்வளவு இறப்பு விகிதங்கள் ஏற்படுது இதனால், ஸோ இந்த மாதிரி பல்வேறு விகிதங்களை வந்துட்டு எடுத்துக்கிட்டு இந்த பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வாகனம் ஓட்ட ஆபத்தான நாடுகள் பட்டியலில் முதலிடம் யாருன்னு கேட்டாங்கன்னா தென்னாப்பிரிக்கா. இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னா, 5வது இடம் இந்தியாவில் இருக்கிறாங்க. சரி, ஓகே சார், அப்போ வந்து பாதுகாப்பான நாடு எது? அதாவது வந்து இது வந்து ஆபத்தான நாடு அப்படின்னு பார்த்துட்டோம். பாதுகாப்பான நாடு எது அப்படின்னா, இந்த நார்வே. பாதுகாப்பான நாடும் உங்களுக்கு கேட்கலாம், பார்த்து வச்சுங்க. நார்வே எந்த நாடு உங்களுக்கு பாதுகாப்பான நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்வே. சரி, ஓகே. அடுத்தது 3வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு, அதாவது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஐ டேக்னு சொல்லுவாங்க, ஜிஐ டேக் அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பெற்ற பொருள்களினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றதான். ஓகேங்களா? ஸோ சமீபத்தில் 2 பொருள்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசினுடைய சார்பில், சரி தமிழ்நாடு அரசு இது வழங்குறதில்ல, பட் தமிழ்நாட்டில் இந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருள்கள் வந்து ஒரு 2 பொருள்கள் என்பது சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மொத்தமாக 69 பொருள்கள். எத்தனை பொருள்கள்? 69 பொருள்கள் என்பது தமிழ்நாட்டில் இந்த ஜிஐ இண்டெக்ஸ் அப்படின்றது, ஜிஐ டேக் என்பது பெற்றிருக்கிறது. இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா, இது ஒரு புவியியல் சார்ந்த குறியீடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? புவியியல் சார்ந்த குறியீடுன்னு நம்ம இதை ஒன்று நினைக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது இல்லையா? ஸோ அந்த பகுதியில் அந்த இடத்துல தயாரிக்கப்பட்டு, அந்த இடத்துல உற்பத்தி செய்யப்பட்டு, இல்லை குறிப்பிட்ட தரமான அல்லது பாரம்பரியமான தயாரிப்புகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு டேகு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பழனி பஞ்சாமிர்தம் அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து என்னது அப்படின்னா பிரசித்தி பெற்ற ஒரு பொருள். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ 69
2022 ஜனவரி தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழகம் வந்து இதை வந்து அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஓகேங்களா. ஸோ என்னென்ன அப்படின்றத பாருங்கள், கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா. தோவாளை மாணிக்க மாலை புவிசார் குறியீடு பெறக்கூடிய ஒரு முதல் பூ மாலையாக இருக்கிறது. தோவாளை மாணிக்க மாலை புவிசார் குறியீடு பெறக்கூடிய ஒரு முதல் மாலையாக இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை அரளி, சிவப்பு அரளி, பச்சை நொச்சி, சாம்பானார் போன்ற விஷயங்கள்லாம் இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு 400 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க மாலையாக இதை சொல்கிறாங்க, தோவாளை மாணிக்க மாலை. அதே மாதிரி வெற்றிலை, கும்பகோணத்தினுடைய வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணத்தினுடைய வெற்றிலைக்கு என்னது புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் வேளாண் பொருளாக இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்போ தான் முதல் முறையாக ஒரு வேளாண் பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் வெற்றிலை இது எங்கே இருக்குது அப்படின்னா காவிரி ஆற்றுப்படுகையில் விளையக்கூடிய வெற்றிலையாக இருக்கிறது. இதற்கு தனி சுவை இருக்கிறதாக சொல்கிறோம், மருத்துவ குணங்களும் இருப்பதாக சொல்கிறோம். ஓகேங்களா. மேலும் சில விஷயங்களை பார்க்கலாம். பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை பழம், விருதுநகர் சம்பாவத்தல், செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், ராமநாதபுரம் சித்திரைக்காரர் அரிசி, இந்த மாதிரி பல்வேறு பொருள்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்திய அளவில் இந்த ஜிஐ டேக்கில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்? 2வது இடம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் இந்த ஜிஐ டேக் இதில் வந்து முதலிடம் பெறக்கூடிய மாநிலம் எது? இந்திய அளவில் இந்த ஜிஐ டேக்கில் முதலிடம் பெறக்கூடிய மாநிலம் எது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி, ஓகே. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மா அரங்கநாதன் இலக்கிய விருது பெற்றவர் யார்? மா அரங்கநாதன் இலக்கிய விருது பெற்றவர் யார்? மா அரங்கநாதன் அப்படின்றது என்ன விருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலக்கியத்துறையில் பங்களித்து சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த மா அரங்கநாதன் அப்படின்ற விருது. ஓகேங்களா. இது முன்றில் அப்படின்ற இலக்கிய அமைப்பு சார்பில் 2016 காலகட்டத்திலேருந்து வழங்கப்பட்டு வருகிறது. பரிசு தொகையாக 1 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா. பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 1 லட்சம் ரூபா. ஓகேங்களா. ஸோ இது தற்பொழுது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? பேராசிரியர் தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு இருவருக்குமே வழங்கப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு 2 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. யாரின் சார்பில்? முன்றில் இலக்கிய அமைப்பு அப்படின்ற சார்பில். ஓகேங்களா. 2016 எதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா, இலக்கியத்துறையில் பங்களித்து வரக்கூடிய படைப்பாளிகளுக்கு வந்து இந்த விருது என்பது வழங்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இதற்கான விருது என்பது சென்னை 1000 விளக்கு அப்படின்ற பகுதியில் ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. 5வது 2025ஆம் ஆண்டுக்கான இராணுவ தளபதிகள் மாநாடு எங்கே நடைபெற்றது? ஓகேங்களா. 2005ஆம் ஆண்டுக்கு 25ஆம் ஆண்டுக்கான இராணுவ தளபதிகள் மாநாடு என்பது புதுடெல்லி எங்கே நடைபெறுகிறது? புதுடெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இருந்து எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 1லிருந்து ஏப்ரல் 4, ஏப்ரல் 1லிருந்து ஏப்ரல் 4 வரை நடைபெறுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஓகேங்களா, செயல்பாட்டு முன்னுரிமைகள் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு குறித்த உத்திகளை வந்து மதிப்பாய்வு செய்வதற்காக இது நடத்தப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சர், முப்படை தலைமை தளபதி ஓகேங்களா அனில் சௌஹான், ஓகேங்களா, முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான் மற்றும் தனித்தனியாக தளபதிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இதில் பங்கேற்பு செஞ்சுருக்கிறாங்க. நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய செயல்பாட்டு முன்னுரிமைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்கால உத்திகளை பற்றி மதிப்பாய்வு செய்வதற்காகவும் வந்து இதை செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. 6வது கொஸ்டின் பார்க்கலாம். முதலமைச்சரினுடைய சாலை மேம்பாட்டு திட்டம் எத்தனை கோடி செலவில் 770 கிலோமீட்டர் சாலைகள் அகலப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது? ஓகேங்களா. ஸோ முதலமைச்சரினுடைய சாலை மேம்பாட்டு திட்டம் எத்தனை கோடி 700 கிலோமீட்டர் சாலைகள் அகலப்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்கன்னா 22,000 கோடியில் எவ்வளவு செலவு அப்படின்னா 22,000 கோடி. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா சட்டப்பேரவை நிகழ்வுகள் நம்ம டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கொஸ்டின் நம்ம மேக் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அது முக்கியம், இதெல்லாம் கேட்குறாங்க இப்போ. ஓகேங்களா. ஸோ அடுத்து மேலும் சில விஷயங்களை பார்க்கலாம். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் அப்படின்றது 52,000 ஏக்கர் பாசன நிலங்கள் வந்து பயன்பெற இருக்கிறது. எந்தெந்த இதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி காவிரி முதல் தெற்கு வெள்ளாறு வரை, தெற்கு வெள்ளாறு முதல் வைகை வரை, வைகை முதல் குண்டாறு வரை இந்த பகுதிகளெலாம் அதில் வரும். ஓகேங்களா. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி நூலகத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் காமராஜரனுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. திருச்சி நூலகத்திற்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த காமராஜர் பெயர் வந்து சூட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கோவை தந்தை பெரியார், சென்னை அண்ணா, மதுரை கருணாநிதி இவர்களினுடைய பெயர்கள்லாம் நூலகத்திற்கு இதற்கு முறை வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. பார்த்துருக்குறோம், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க, முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. நாய்க்கடி மற்றும்
பாம்பு கடி. ஓகேங்களா. ஸோ இதற்கான தடுப்பூசிகளின் நாடு தழுவிய இருப்பை கண்காணிக்க ஒரு செயலி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. அது என்ன அப்படின்னா ஜூவின் வலைதளம். என்ன அப்படின்னா ஜூவின் அப்படின்ற வலைதளம். இந்த வலைதளம் எதற்கு அப்படின்னா, வலைதளம்னா ஒன்றும் பயந்துக்காதீங்க, வெப்சைட். ஓகேங்களா. ஸோ நாய்க்கடி மற்றும் பாம்பு கடிக்கான இந்த தடுப்பூசி இருக்கு இல்லையா, ஸோ அது நாடு தழுவியான இருப்பை கண்காணிக்க எவ்வளோ இருக்குது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த நாய்க்கடிக்கான தடுப்பூசி மற்றும் வந்து பாம்பு கடிக்கான தடுப்பூசிகளை எந்த அளவிற்கு கையிருப்பு இருக்கிறது அப்படின்றத கண்காணிப்பதற்கான ஒரு வலைதளம் தான் இது. ஓகேங்களா. இது வந்து தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் சார்பில் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. இதற்கான உதவி எண் 15,400 அப்படின்றது இதற்கான உதவி எண்ணாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. ஓகே. பிரதமரின் தனிச்செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறவர் யார்? பிரதமரின் தனிச்செயலராக தற்போது நிதி திவாரி அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வாரணாசி பகுதியில் வணிக வரி துணை ஆணையராக செயல்பட்டிருக்கிறார். 2013 IAS-ஆக தேர்வாயிருக்கிறாரு. 2014 இந்திய வெளியுறவு பணி அதிகாரியாக இருந்திருக்கிறாரு. பிரதமர் அலுவலகத்தின் துணை செயலராக இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தார், இருந்துட்டு வந்தார் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து தமிழ்நாட்டில் புதியதாக பேரூராட்சிகள் எத்தனை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அந்த நகராட்சிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நகராட்சியாக இருக்கட்டும் மாநகராட்சியாக இருக்கட்டும் எதன் அடிப்படையில் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னா மக்கள் தொகை. ஓகேங்களா. ஸோ மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் விரிவுபடுத்தப்படும். ஓகேங்களா. ஸோ மக்கள் தொகை என்பது 1,00,000 அப்படின்ற அளவில் இருந்துச்சு அப்படின்னா அதை நகராட்சியாக நம்ம தரம் உயர்த்துவாங்க. மாநகராட்சி அப்படின்னா 10,00,000 மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா தரம் உயர்த்துவாங்க. ஓகேங்களா. ஸோ புதிதாக எத்தனை உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா 7. எத்தனை அப்படின்னா புதிய நகராட்சிகள் 7. என்னென்ன அப்படின்னா கன்னியாகுமரி, போரூர், செங்கம், கோத்தகிரி, அவினாசி, பெருந்துறை, சங்ககிரி அப்படின்ற 7 பகுதிகள் பேரூராட்சியிலேருந்து நகராட்சி ஆக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா தமிழகத்தில் மொத்தம் எத்தனை நகராட்சிகள் இருக்குது அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் மொத்தம் எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் டு ஹாப்பினஸ் உடல்நலம் மற்றும் மனநலனை உறுதி செய்வதற்காக மகிழ்ச்சியை நோக்கி ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி திட்டம் சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கிறது. மா. சுப்பிரமணியன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரனுடைய சார்பில். ஓகேங்களா. இது ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி மகிழ்ச்சி குறியீட்டை செயல்படுத்துவது ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறது. அடுத்தது NCAER அப்படின்ற மாநில பொருளாதார தகவல் மையம் வலைப்பக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. நிதி ஆயோக் அமைப்பு மற்றும் தேசிய பொருளியல் ஆராய்ச்சி கவுன்சிலினுடைய சார்பில் மாநிலங்களினுடைய சமூக பொருளாதார நிதி அளவீடுகள் குறித்த விரிவான தரவுகள் வந்து இங்கே கிடைக்கக்கூடிய அளவில் இது இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்தனா கட்டாரியா ஓய்வு. இவங்க யார் அப்படின்னா இந்திய ஹாக்கி வீராங்கனை, உத்தரகாண்டை சார்ந்தவங்க. இவங்க சர்வதேச போட்டிகள்லேருந்து தற்பொழுது ஓய்வு அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. 15 ஆண்டு காலமாக 320 ஆட்டங்கள் விளையாடி இருக்கிறாங்க. 158 கோல்கள் அடித்திருக்கிறாங்க. இவங்களுடைய சிறப்பம்சமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக் போட்டியில் ஹேட்ரிக் கோல் அடித்த முதல் மற்றும் ஒரே இந்திய வீராங்கனையாக வந்தனா கட்டாரியா இருக்கிறாங்க. உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா இதைத்தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஒலிம்பிக் போட்டியில் ஹேட்ரிக் கோல் அடித்த முதல் இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்தனா கட்டாரியா. ஓகேங்களா. இவங்க பத்மஸ்ரீ, அர்ஜுனா விருதுகள்லாம் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிக முறை கேப்டனாகவும் செயல்பட்ட ஒரு வீராங்கனையாக அவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடைபெற்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரினா சபலன்கா பெலாரஸ் சார்ந்தவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆடவரில் ஜேக்கப் பென்சிக் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. முக்கியமான இந்த 4 தினத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உலக இருமுனை தினம் ஆங்கிலத்தில் தெரியல அப்படின்னா எழுதி வச்சுங்க. வேர்ல்டு பைபோலார் டே அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு பைபோலார் டே இது என்ன சார் அப்படின்னா இது ஒரு மனநல கோளாறு. இது என்னது அப்படின்னா ஒரு மனநல கோளாறு. ஓகேங்களா. ஸோ ஒருவரினுடைய மனநிலை மற்றும் அவர்களினுடைய செயல்பாடு நிலைகளை குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. ஓகேங்களா. ஸோ இது குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த மக்களினிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இந்த தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது. மார்ச் 30. கருப்பொருள் என்னென்னா இருமுனை என்பது வலிமையானது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது சர்வதேச பூஜ்ஜிய கழிவுகள் தினம். ஓகேங்களா. இங்கிலீஷில் எழுதிக்கங்க. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் டே. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் அப்படின்றது. ஓகேங்களா. சர்வதேச கழிவுகள் தினம். இது வந்து கழிவுகள் உலகளவில் இருக்கக்கூடிய கழிவுகள் அது என்ன கழிவாக இருக்கலாம், திடக்கழிவு, திரவக்கழிவு, என்ன கழிவாக இருக்கலாம். ஸோ அந்த கழிவுகளை குறைப்பது குறித்த விழிப்புணர்வை அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றது குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விகிதத்தில் பொறுப்பான உற்பத்தி மற்றும் நுகர்வு முறைகளை வந்து ஊக்குவிப்பதற்காக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. கருப்பொருள் ஃபேஷன் மற்றும் ஜவுளித்துறையில் கழிவுகளை பூஜ்ஜியமாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி கருப்பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது.
ராஜஸ்தான தினம் என்பது மார்ச் 30, 1949 உருவாக்க தினம். சர்வதேச திருநங்கைகள் பார்வை தினம் இன்டர்நேஷ்னல் டிரான்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி, இங்கிலீஷில் எழுதிங்க. இன்டர்நேஷ்னல் டிரான்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி மார்ச் 31. உலகளவில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் குறித்தும் குறித்து இதில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். மேலும் சர்வதேச திருநங்கைகள் பார்வை தினம் அப்படிங்கிறது இதை கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? சரி, ஒடிசா நாள் அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒடிசா நாள் ஏப்ரல் 1, 1936. ஒடிசா நாள் என்பது ஏப்ரல் 1 ஒடிசா ஃபவுண்டேஷன் டே. ஓகேங்களா? ஒடியா மொழி பேசக்கூடிய பகுதிகளை ஒன்றிணைந்த நினைவுகூரும் வகையில். ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒடிசா தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா உத்கல் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? உத்கல் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் ஒன்று தான். பார்வையின்மை தடுப்பு வாரம் என்பது ஏப்ரல் 1 முதல் 7 வரை ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக் ஏப்ரல் 1 முதல் 7 வரை. குருட்டுத்தன்மை தடுப்பு வாரம் கண் பராமரிப்பு மற்றும் பார்வை இழப்பை தடுப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அடுத்தது உலக ஆட்டிசம் தினம் மாதம் என்பது ஏப்ரல் கொண்டாடப்படுகிறது. உலக ஆட்டிசம் மாதம். ஓகேங்களா? ஏப்ரல் ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த். ஆட்டிசம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு. ஆட்டிசம் என்பது மூளை வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு சிக்கலான நோயாக இருக்குது. ஓகேங்களா? இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த மாதம் கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2. இது மாதமும் ஏப்ரல் தான். தினம் கேட்டாங்கன்னா ஏப்ரல் 2. கருப்பொருள் அப்படின்றது நரம்பியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்தல் மற்றும் ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்றது. பன்னாட்டு குழந்தைகள் புத்தக நாள் என்பது ஏப்ரல் 2. பன்னாட்டு குழந்தைகள் புத்தக நாள் அப்படின்றது ஏப்ரல் 2. இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் புக் டே அப்படின்னு சொல்கிறோம். சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் 1967 முதல் வந்து இது அனுசரிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் கற்பனை சுதந்திரம். ஓகேங்களா? அடுத்தது உண்மை சரிபார்ப்பு தினம் ஃபாஸ்ட் செக்கிங் டே அப்படின்னு சொல்கிறோம் ஏப்ரல் 2. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து இந்த 4 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பு முடியுது. ஸோ மற்றும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பில் சந்திப்பலாம். மேபி நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3லிருந்து 7 வரையும், நாளை அல்லது அடுத்த நாள் புதன்கிழமை 2ல் ஏதாவது ஒரு நாளில் உங்களுக்கு 7 வரை வரும். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.